அர்ப்பணிப்பில் வெற்றி. நீங்கள் செய்த அர்ப்பணிப்பிலே உங்களுக்கு வெற்றி உண்டாகும்படியாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் பார்த்துவிட்டு ஜெபிக்க இருக்கிறோம். முதலாவதாக, அர்ப்பணித்த நீ நிச்சயித்திரு. நிச்சயித்திரு நிச்சயித்திரு have a definite goal, அல்லது ஒரு நல்ல சர்டனா ஒரு தெளிவான ஒரு நிச்சயம் உனக்கு இருக்கட்டும். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 26வது வசனத்தில் படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 9:26. நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். நீங்கள் ஒரு வாழ்க்கை ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பதான் ஓட்டம் கொஞ்சம் ஸ்பீட் ஆகுற நேரம் இல்ல. ஓடி ஓடி மெதுவாக எழும்ப ஆரம்பித்தீர்கள், நடக்க ஆரம்பித்தீர்கள், மெதுவாக அடி எடுத்து வைத்து வைத்து இப்ப கொஞ்சம் ஓட்டம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த வாழ்க்கை ஓட்டம் சிலருக்கு ஆவிக்குரிய ஓட்டம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. எப்படி நீங்க ஒரு வாழ்க்கை ஓட்டம், ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த ஆவிக்குரிய ஓட்டம் தேவ திட்டத்துக்கு உள்ளானதாக இருக்க வேண்டும். தேவ திட்டத்துக்குள்ளே இருக்கணும். நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், எங்கேயோ நான் டைவர்ட் ஆயிடக்கூடாது. நான் நேர ஓடணும், வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து விடக்கூடாது. ஏனென்றால் தேவ திட்டம் என்னை நேராக கொண்டு செல்லும், நேர் வழியில் என்னை நடத்தி செல்லும். அது எங்கேயுமே தவற விடாது. நான் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கணும். அப்ப அந்த நேர் வழியாக என் வாழ்க்கை ஓட்டம் இருக்க வேண்டும் என்றால் அதற்காக என் வாழ்க்கை தேவ திட்டத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்ப அதற்காக தான் நீங்க ஒரு அர்ப்பணம் செய்திருக்கிறீர்கள். அர்ப்பணித்த நீங்கள் அந்த அர்ப்பணத்துல நிச்சயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த அர்ப்பணம் பல நேரங்களிலே எப்படி வருகிறது என்றால், நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், நினைச்சிருக்கவே மாட்டோம். என்னைக்கு போல ஆராதனையில வந்து உட்கார்ந்து இருந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப பர்டிகுலரா உங்களுக்காக ஸ்பெசிபிக்கா கர்த்தர் உங்களுக்காகவே பேசினார். அப்ப அப்படி பேசும்போது இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் ஒரு தடை, ஒரு செக் ஆண்டவர் வைக்கிறார். ஒரு ஸ்டாப் என்கிற சிக்னல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப ஸ்டாப் பண்ணி நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது, நான் போற வழி சரியில்லையே, நான் இப்படி போனா என்ன ஆண்டவர் அடிச்சிருவாரே, எனக்கு ஏதாவது ஆயிருமே, இப்படி ஒரு பயம் சிலருக்கு வரும். ஏன்னா ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நிச்சயமா இப்படி ஒரு பயம் எப்பவுமே இருக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்து மொபைல் பார்த்துட்டே இருப்பீங்க, அது எங்கேயோ போயிட்டே இருக்கும். வச்சுச்சோ நான் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டேன், ஆண்டவர் எனக்கு ஏதாவது அடி தந்துருவாரு, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, இப்படி உடனே பயந்து வச்சிருவோம். இது ஒரு வகையான தெய்வ பயம். இது கட்டாயம் இருக்கணும். இது கூட இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு அது ஒரு பயம் தந்திருக்கிறாருன்னா அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா என்னைக்கும் இப்படி அடிக்கு பயந்து பயந்து இருக்கிற அனுபவம் இல்லை. இது மாதிரி சில நேரம் இன்றைய தினத்துல அப்படி பயந்து, சரி இனி நான் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடுறேன், தேவ திட்டம் மட்டும் என் வாழ்க்கையில நிறைவேறணும், நான் இவ்வளவு நாள் எங்க அப்பா அம்மா சொல்றதெல்லாம் படுத்திட்டு ஏன் இஷ்டப்படி இருந்துட்டு இருந்தேன், என் எண்ணம் போல் நான் அலைந்தேன், ஆனா இனி நான் இன்னையில இருந்து அப்படி இருக்க மாட்டேன். தேவ திட்டம் என் அப்பா அம்மா மூலம், என் பெற்றோர் மூலம் என் வாழ்க்கையில என்னுடைய படிப்பானாலும் சரி, வேலை விஷயமானாலும் சரி, விவாக காரியமானாலும் சரி, அது அப்படி நேர்த்தியாய் நிறைவேறட்டும், ஆண்டோருடைய வழிநடத்தல் உண்டாகட்டும். ஒருவேளை பெற்றோர் ரட்சிக்கப்படாம இருந்தாங்க, இல்ல எதுனா ஆண்டவர் ஊழியர்கள் மூலம் அந்த காரியங்களை செய்வார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுக்கான சில வழிகாட்டுதலை கொடுப்பாங்க. உங்களுக்கு யூத் லீடர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு சில நேரம் கவுன்சிலிங் கொடுக்கும்போது சில காரியங்களை வழிகாட்டுகிறார்கள். அவர்கள் மூலம் தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்படுகிறது. எப்படியும் இந்த வாழ்க்கை ஓட்டத்திலே தேவ திட்டத்துக்கென்று அர்ப்பணிக்கிறேன் என்று பயந்து நீங்க ஒருவேளை நீங்க ஒப்பு கொடுத்திருந்தாலும் சரி, இல்ல நான் இந்த மாதிரி போனா இனி சரியில்லை, இதுல நான் சரியா எனக்கு ஒரு மனம் திரும்புதல் வேணும், எல்லாரும் என்ன பார்க்கும்போது நல்ல பையன் நல்ல பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா என் வாழ்க்கை தேவ திட்டத்துக்குள்ள சரியா இல்ல, நான் கொஞ்சம் என் இஷ்டத்துக்கு போறதுக்காக சில முயற்சிகள் எடுக்கிறேன், சில எண்ணங்கள் எனக்கு இருக்குது, அப்படிலாம் கண்டுபிடிச்சு உண்மையான மனம் திரும்புதல் கூட இன்னைக்கு வந்திருக்கலாம். எப்படி வந்ததோ அந்த அர்ப்பணிப்பில் நிச்சயம் உள்ளவர்களாக இந்த இரவு நேரத்துல நீங்க மாறிக்கொள்ளுங்கள். ஏன்னா அர்ப்பணிக்கும் போது நம்ம எங்க இருக்கிறோம்? சர்ச்ல இருக்கிறோம், ஆலய ஆராதனையில உட்கார்ந்து இருக்கிறோம், தேவ பிரசன்னத்துக்குள்ளாக உட்கார்ந்து இருக்கிறோம், சபைக்குள்ளாக உட்கார்ந்து இருக்கிறோம்.
நல்ல ஒரு பின் டிராப் சைலன்ஸ். வசனம் பேசுகிறது, அந்த பாஸ்டர் பேசுறது மட்டும்தான் கேட்டுக்கொண்டு இருக்குது. அவ்வளவு தெளிவா இருக்குது. அவ்வளவு நிசப்தமான சூழ்நிலையில அந்த வார்த்தை கடந்து வரும்போது அது கரெக்டா உங்களுக்குள்ள வந்து விழுது. அந்த நேரத்திலே நல்ல ஒரு மனம் திரும்புதல் வந்து விடுகிறது. ஆனா இந்த சூழலை விட்டு நீங்க ஜஸ்ட் வெளியே போன உடனே அந்த எல்லா சூழ்நிலையும் மாறிடுது இல்ல. வெளியே போனோடனே வெளியே உள்ள நண்பர்கள், வெளியே உள்ள காரியங்கள் எல்லாம் பாக்குறீங்க. வீட்டுக்கு போனோடனே அங்க உள்ள காரியங்கள், அடுத்து நீங்க புக் எடுத்த உடனே உங்களோடது இல்ல மொபைல் போன் எடுத்த உடனே அதனுடைய சூழ்நிலை வித்தியாசம். இப்படி பல பல வித்தியாசமான சூழ்நிலையில நீங்க போகும்போது அந்த அர்ப்பணிப்பு அப்படியே மங்கி போக ஆரம்பிக்கிறது. இதுதான் வாழ்க்கையில ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். அர்ப்பணிப்பை செய்றீங்க, உண்மைதான். சிலர்லாம் எத்தனையோ யூத் மீட்டிங்ல அர்ப்பணிப்பீங்க. இனி நான் நல்ல பையனா இருப்பேன் ஆண்டவரே, இனி நான் ஒழுங்கா இருப்பேன் ஆண்டவரே, இனி என் வாழ்க்கை உங்களுக்காக தான். நம்ம கூட இந்த ஊழிய அர்ப்பணிப்புல சாட்சிகள் நிறைய கேட்கும்போது பல சாட்சி கேட்டிருக்கிறோம். அர்ப்பணிப்பு எத்தனை முறை செய்யறோம்ல, எத்தனையோ தடவை செய்து செய்து கடைசியில் ஆண்டவர் ரொம்ப பிடிச்சு கொண்டு வரார். ஆனா வாழ்க்கையில அப்படி பிடிச்சு கொண்டு வர்றதுக்கு வழி வைக்க கூடாது. அர்ப்பணிச்சாச்சா அந்த நேரத்துல நம்ம நல்லா உறுதிப்படணும். அப்ப சூழ்நிலைகள் நம்மை உங்களை பல விதங்களில் வித்தியாசப்படுத்தி விடுகிறது. அப்புறம் நைட்டு படுத்தாச்சுன்னா அது அப்படியே அந்த அர்ப்பணிப்பு ரொம்ப பாட்டம், கீழே போயிரும், அடியில போயிரும். ஏன்னா அதுக்கு மேல நிறைய நினைவுகள், பல காரியங்கள், பல விஷயங்கள் வந்துடுறதுனால அர்ப்பணிப்பு எங்க போயிருது? உள்ளதுல அடியில போய் அப்படியே மக்கி 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 மண்ணோட போன மாதிரி பல அர்ப்பணிப்புகள் போய்விடுகிறது. வாழ்க்கையில எத்தனை அர்ப்பணிப்புகளை இப்படி நீங்கள் வீணாக்கி விட்டீர்கள்? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எத்தனை அர்ப்பணிப்புகளை இழந்து போனீங்க? இன்னைக்கு கூட நீங்க நினைச்சிருப்பீங்க, நான் அன்னைக்கு இப்படி நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே பிராமிஸா இனி நான் இப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே, உண்மையா நான் இனி உங்களை பின்பற்றுவேன் ஆண்டவரே, இப்படிலாம் நீங்க எத்தனை முறை சொன்னீங்க. ஆனா அந்த அர்ப்பணிப்புகளை எல்லாம் எத்தனை அர்ப்பணிப்புகளில் நிலை நிற்கிறீர்கள்? எந்த அளவுக்கு தேவ திட்டத்துக்குள்ளாக உங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது? அதுல தோல்வி அடைஞ்சதுனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன உடனே நீங்க எல்லாம் அர்ப்பணிச்சிட்டீங்க. இந்த அர்ப்பணிப்பை இந்த இரவு நேரத்திலே நிச்சயித்துக் கொள்ளுங்கள். நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். நான் ஒரு நிச்சயம் இல்லாம ஓட மாட்டேன். எங்க போறேன், என்ன செய்ய போறேன், அப்படி நான் போக மாட்டேன். சும்மா ஒரு ரோட்ல நடந்துட்டு இருந்து யாராவது கேட்பாங்க, எங்கப்பா போறேன்? சும்மா போறேன், இதுவரை போயிட்டு வரேன். அந்த சும்மா போற வாழ்க்கை என் வாழ்க்கை இல்ல. என் வாழ்க்கை ஓட்டம் சும்மா ஓடாது. எனக்கு ஒரு கோல் இருக்கிறது. நான் ஒரு நல்ல டெஃபினிட் கோல் எனக்கு இருக்குது. ஒரு நிச்சயமான ஒரு ஓட்டம் என்னுடைய ஓட்டம். நான் அப்படித்தான் ஆண்டவருக்காக ஓட போறேன். ஏன்னா நான் அர்ப்பணிச்சுட்டேன். எதுன்னு நான் தெரிந்து கொண்டேன். இனி நான் வந்து டயலமால இருக்க மாட்டேன். அங்க போறதா, இங்க போறதா, இந்த வழி போவதா, அந்த வழி போவதா, எந்த வழி போவதுன்னு நான் இனி இருக்க போறது இல்ல. எனக்கு ஒரே வழி. என்ன வழி? தேவன் எனக்காக வைத்த திட்டத்தின் வழியில தான் நான் ஓட போறேன். ஹல்லேலூயா. அப்படி ஒரு நிச்சயம் நமக்குள்ள வரணும். அந்த நிச்சயம் வந்துருச்சுன்னா ரொம்ப நம்ம அசைஞ்சு போகவே மாட்டோம். நமக்கு என்ன அந்தந்த டைம் ரிமைண்டர் வந்துகிட்டே இருக்கும். ஏய் நீ இப்படி சொன்ன. அர்ப்பணித்துட்டு அப்படி வெளியே வந்தோடனே மனசுக்கு தோணும், என்னை கேட்ட பிரசங்கத்துல நான் பயந்தே போனேன்ப்பா, எப்படியாவது தப்பணுமேன்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்பு செய்துட்டேன். ஆனா அத மெதுவா 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 நடத்தலான்னு சாத்தா நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பான். நம்ம மனசும் அப்படித்தான் இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரி உங்களை கொண்டு வந்து, நீ நிச்சயித்துக்கொள், நிச்சயித்திரு, நீ நிச்சயம் உள்ளவனாக ஓடு என்று உங்களுக்கு சொல்லுகிறார். அந்த அர்ப்பணத்திலே நிச்சயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் உங்களை குறித்து பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். அவருக்கு திட்டம் பெரிய திட்டம். நீங்க நினைப்பீங்க, என்ன திட்டம், நான் இப்படி இவ்வளவு தானே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா நீங்க இப்ப இப்படிதான் இருக்கிறீங்க. உங்களை குறித்து பெரிய திட்டம் இருப்பதனால்தான் உங்களை இந்த சபையிலே ஒரு ஆராதிக்கிற ஒரு பிள்ளையா கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். இந்த மாதிரி யூத் மீட்டிங்ல எல்லாம் வந்து வார்த்தைகளை கேட்கும்படியாய் வாய்ப்பை தருகிறார். எவ்வளவோ வாலிபர்கள் இருக்கிறார்களே, ஏன் உங்களோட ஆராதிக்கிற சபையின் வாலிபர்களே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா எல்லாரிலும் விசேஷமாக உங்களை அவர் கண்டெடுத்திருப்பதினால், உங்கள் வாழ்க்கை அவருக்கு வேண்டும் என்பதினால், உங்களை குறித்த ஒரு பரம திட்டம் அவருக்கு இருப்பதினால் அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மட்டும்தான் திட்டம் உண்டு அப்படின்னு நினைக்காதீங்க. சாத்தானுக்கு ஒரு மெகா பிளான் இருக்குது, உங்களை பத்தி பெரிய பிளான் இருக்குது. அதனாலதான் எப்படியாவது இழுத்து உங்களை கொண்டு போயிடணும்னு பாக்குறான். ஆண்டவரை தான் உங்ககிட்ட எப்படியாவது உங்களை தன் திட்டத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்காக கொடுத்து கொண்டே இருக்கிறார். அன்பான வாலிப பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு நிச்சயத்தை கொண்டு இருக்கிறீர்கள்?
நல்ல நிச்சயம் உள்ளவர்களா இருந்தால்தான் சாத்தானுடைய பிளான் ஒண்ணு நம்ம முன்னால வராது, நம்ம காதுல வராது. ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கல்ல, உங்க அர்ப்பணத்தில் உறுதி உள்ளவர்களாக நிச்சயம் உள்ளவர்களாக மாறும் போது அவன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டான். அர்ப்பணித்து விட்டு அந்த பக்கம் போனப்புறம் கொஞ்சம் முயற்சிகள் எடுப்பான், எப்படியாவது கொஞ்சம் மறுபடி நம்ம பாக்கெட்ல கொண்டு வந்துடலாமா அப்படின்னு நிறைய ஆசைப்படுவான். ஆனா நீங்க நிச்சயம் உள்ளவர்களாக மாறிவிட்டீர்கள் என்றால் உங்க பக்கத்துல வர்றதுக்கு அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னா நீங்க நிச்சயம் உள்ளவர்களாய் மாறும்போது ஆண்டவருடைய கிருபை உங்களுக்குள்ள அதிகமா இருக்குது. நான் அப்படிதான் நினைக்கிறேன் ஆனா நடக்க முடியல, இப்படிதான் ஆசைப்படுறேன் ஆனா வாழ முடியல நீங்க நினைக்கிறீங்க. ஆசைப்படுறீங்க உண்மைதான், விரும்புறீங்க உண்மைதான். ஆனா விரும்புகிற நாம் அதற்காக கொஞ்சம் கிரயம் செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. தீர்மானம் எடுத்துடுறோம், அர்ப்பணிப்பை செய்து விடுகிறோம், ஆனால் அதில் உறுதி உள்ளவர்களாக நிச்சயம் உள்ளவர்களாக மாற வேண்டும். சாதாரணமா ஒரு காரியத்துல எவ்வளவு நிச்சயமா இருக்கிறீங்க. உங்க படிப்பு விஷயத்துல பாருங்க, நிறைய பிள்ளைங்க அப்படித்தானே, படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உட்கார்ந்து இருந்தே படிச்சிருவீங்க. சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இவன் படிக்கவே மாட்டேங்கிறான், மார்க்கே வாங்க மாட்டேங்கிறான், ஆனா இருந்து படிக்கணும்னு நினைச்சான்னா மனசு வச்சா என்ன செய்திருவான், படிச்சிருவான், மனசு வச்சா படிச்சிருவான். அப்படி சிலரை பத்தி சாட்சி இருக்குது. அப்படிங்க மனசு வச்சா அர்ப்பணிப்புல என்ன செய்யலாம், உறுதி உள்ளவர்களாக நிற்கலாம். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அது இல்லாத பட்சத்தில் சாத்தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். கொஞ்சம் இது கூட பாத்துரு, உனக்கு என்ன வயசாகி போச்சு, கொஞ்சம் எல்லாம் வயசானா ஏசுன்னு போக வேண்டியதுதான், அவருடைய திட்டத்துக்குள்ள போக வேண்டியதுதான். இன்னைக்கு இந்த உலகம் பாரு, எவ்வளவு பெரிய உலகம் உனக்காக திறந்து கிடக்கிறது, காத்து கிடக்கிறது. எத்தனை வைஃபை, இந்த இது பாருங்க, மொபைல் டேட்டா. ஒரு காலத்துல போன் பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்துல போய் நின்று அதை சுத்தணும். சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல, அப்படி இருந்தது போன். அங்க போய் நின்னுதான் பேசணும். அதே போல இவ்வளவு நேரம் தான் பேசணும், அதுக்கு மேல ரொம்ப டைம் பேசினா ரொம்ப காசு ஆகிட்டு இருக்கும். மொபைல் போன் வந்த தொடக்கத்துலயும் அப்படித்தானே, யாராவது கால் பண்ணா எடுத்து பேசுவோம், திருப்பி கூப்பிடணும்னா என்னதான், அவங்க கூப்பிடட்டும், நமக்கு எதுக்கு காசு போகுது. இப்போ உங்களுக்கு எல்லாம் மறந்து போயிருக்கும் நிறைய பேருக்கு, சிலருக்கு தெரியவே செய்யாது. ஆனா இப்ப பாருங்க எவ்வளவு அன்லிமிட்டட் டைம், யார் கூடயாவது பேசி இருக்கிறதுக்கு என்னவா அன்லிமிட்டடா கிடைக்குதான். இப்ப சாத்தானும் அவனுடைய காரியங்களை அன்லிமிட்டடா வச்சிருக்கிறான். எதுக்காக, அவன் பக்கம் ஆள் சேர்க்கிறதுக்கு. இல்லைன்னா ஐயோ எனக்கு காசு இல்லை அதனால இதெல்லாம் அனுபவிக்க முடியாதுன்னு நினைக்கிறது. இப்ப நிறைய ட்ராப்ஸ், நிறைய பிடிப்பதற்கான கண்ணிகள். இவ்வளவுதான், இவ்வளவு பே பண்ண உனக்கு இவ்வளவு பெரியது கிடைக்கும். அப்புறம் சின்ன எழுத்துல போட்டிருப்பான், நீ இதை இத்தனை மாசம் கட்டணும், இல்ல நீ உனக்கு இதுல இவ்வளவுத்த பிடிச்சிருவோம். இப்ப எல்லாம் அக்கௌண்ட் இதுல பண்றதுனால காசு எப்படி போகுதுன்னு தெரியாது. பாரு எவ்வளவு எளிதாக உன்னை அவன் பிடித்து இழுக்கும்படி முயற்சிக்கிறான். ஆனால் தேவன் தன்னுடைய திட்டத்தை, அவருடைய மகா பெரிய திட்டத்தை உனக்காக வைத்து கொண்டு நீ அர்ப்பணித்ததனால் உன்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறார். எனவே தம்பி தங்கச்சி, இந்த இரவு வேளையிலே அந்த அர்ப்பணிப்பில் நிச்சயம் உள்ளவளாக மாறிவிடு. ஒரு டெஃபினிட் கோல் உன் வாழ்க்கையில இருக்கட்டும், அது கர்த்தர் வைத்திருக்கிற திட்டமாக இருக்கட்டும். ஏனென்றால் நாம் பைபிள்ல படிக்கிறோம், தேவனே விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ளாய் உருவாக்குகிறார். அவரே நமக்குள்ள கல்டிவேட் பண்றாரு, அவர்தான் நம்மில் அதை அழகாக உருவாக்கி எடுக்கிறார். அப்ப அவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே உம்முடைய திட்டம் என்கிட்ட நிறைவேறணும், அதெல்லாம் நான் ஆசைப்படுறேன், ஆனா எனக்கு அதெல்லாம் கைக்கு எட்டுற மாதிரி இல்லையே, எனக்கு பாக்குற மாதிரி இல்லையே, புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லையே, எனக்கு கிருபை தாரோன்னு கேட்டேன்னா அந்த அவருடைய திட்டம் என்னவோ அதையே உன் உள்ளத்தில் ஆசையாக வைத்து விடுவார், அதையே உன்னுடைய வாஞ்சையாக வைத்து விடுவார், அதையே நீ செய்கிற செயலாக உன்னில் வெளிப்படுத்தி விடுவார். இது போல ஒரு பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? அதனால இந்த நாளில், இந்த ஆரம்ப வேளையிலே ஒரு நிச்சயத்தை கொள்ளுங்கள். எதை அர்ப்பணித்தீர்களோ, எந்த விஷயத்துல டிசிஷன் எடுத்தீங்களோ, இன்னைக்கு பகல் வேளையில எதுல நீங்க ஒரு தீர்மானம் செஞ்சீங்களோ, எதற்காக உங்களை அர்ப்பணித்தீர்களோ அதுல இன்னைக்கு ஒரு நிச்சயத்தை இந்த இரவு வேளையில வச்சிருங்க. உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூசிபரே வந்தாலும் உங்களை அசைக்க முடியாது. ஏன்னா நீங்க நிச்சயம் உள்ளவர்களா இருக்கும்போது ஆண்டவர் சைட்ல இருக்கிறீங்க, ஆண்டவரோட நிக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அவர் தந்திருக்கிறார். ஒருவேளை சிலர் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் உங்களுக்கு தருவார். உங்களோட கூட இருந்து உங்களை நடத்தும்படியாக ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார். எனவே ஒன்றும் உங்களை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நிலைத்திரு.
நிலைத்திரு. நீ எதுல அர்ப்பணிச்சியோ அதனை நிலைத்திரு. 2 தீமோத்தேயு 3:13 படிக்கிறோம் அந்த வார்த்தை. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நிலைத்திரு, நீ நிலைச்சு நில்லு, நீ நிலைத்திரு. கண்டினியூ இன் த திங்ஸ் யூ லேர்ன்ட். நீ என்ன படிச்சியோ அதுல நிலைச்சிரு. இன்னைக்கு எந்த காரியத்தை கேட்டு எதற்கென்று உன்னை அர்ப்பணித்தாயோ அதில் நீ நிலைத்திரு. ஹல்லேலூயா. நீ நிலைத்திருக்க வேண்டும். நீ நிச்சயித்து கொண்ட, நிச்சயித்துட்டு அசைந்து மாறுகிற அனுபவம் வாழ்க்கையில் வரக்கூடாது. 2 தீமோத்தேயு 3:13 படிக்கிற மாதிரி நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நிலைத்திரு. நீ நிலைத்து இருக்கிறதுக்காக ஒரு 5 படிகளை சுருக்கமாக உனக்கு சொல்ல விரும்புகிறேன். நீ தொடர்ந்து நிலைத்திருக்கும்படி. ஏன்னா நம்ம நிலைத்திருக்கணும்னு ஆசைப்படுறோம். எப்படி நிலைத்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கும் அல்லவா? நிலைத்திருக்கும்படியாக நிச்சயித்ததை அடிக்கடி நினைவு கூற வேண்டும். ஒரு ரிமெம்பர் பண்ணணும், ஒரு ரிமைண்டர் நமக்கு இருக்கணும். அடிக்கடி நினைக்கணும், எதுல நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலை வரும்ல. அப்படி இப்ப நாளைக்கே அல்லது இன்னைக்கே கூட உங்களுக்கு வரலாம். வந்தவுடனே ஆமா இவங்க இப்படிதான் சொல்லுவாங்க. உடனே அந்த ரிமைண்டர் வரணும். என்ன? நான் ஆண்டவருக்கு என்னை, அவருடைய திட்டத்திற்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். அதற்காக நான் என் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். சாதாரணமாக பிள்ளைகளை உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உங்களுக்கு தோணும், சின்ன பிள்ளைகள் அப்பா அம்மா சொன்னோன்னே கேட்கணும். நாங்கெல்லாம் பெரிய பிள்ளைகள். ஆனா ஆண்டோடைய வசனம், அவருடைய திட்டம் நிறைவேற வேண்டுமானால் ஈசாக்கை போல நீ ஒப்பு கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அப்ப அதை அடிக்கடி நீ நினைக்கணும். உனக்கு ஒரு சூழ்நிலை, ஒரு தடங்கல் வந்த உடனே உனக்கு அதுதான் ஓடி வரணும் நினைவுல. ஏன்னா நீ நிச்சயித்து கொண்டதுனால உன் மனசுல அது வந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி ஒரு ரிமைண்டர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும். உன் வாழ்க்கையெல்லாம் அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அது அப்படியே நினைப்பூட்டப்படுகிற அந்த அனுபவம் வேணும். என்ன தீர்மானம் எடுத்தீர்கள், அடிக்கடி அதெல்லாம் நினைக்கணும். என்னைக்கும் வேலை வேலை வேலை, படிப்பு 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 அப்படின்னு நீங்க இருந்துடக்கூடாது. ஒரு என்னைக்காச்சும் ஒரு வாரத்துல 1-2 நாளாவது, இல்ல ஒரு நாளாவது, முக்கியமா அந்த சனிக்கிழமை இரவெல்லாம் நீங்க அந்த மாதிரி ஆண்டவருக்குன்னு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அமர்ந்து இருந்து யோசிச்சு பார்க்கணும், நான் எப்படி இருக்கிறேன், நான் எதுலலாம் தீர்மானம் எடுத்திருக்கிறேன், எதுலலாம் நான் அர்ப்பணம் செஞ்சிருக்கிறேன் ஆண்டவருக்குன்னு, இந்த வாரத்துல நான் எப்படி நடந்துகிட்டேன். இந்த மாதிரி சில காரியங்களை நம்ம அப்படியே யோசிச்சு பார்த்து நம்முடைய மனதிற்கு கொண்டு வந்தோம் என்றால், அப்படி நீங்க நினைத்து பார்த்தீர்கள் என்றால், உங்களுக்கு அது நிலைத்திருப்பதற்கான, உங்கள் நிச்சயத்தில் நிலைத்திருப்பதற்கான ஒரு பெரிய ஏதோ உண்டாகும். அப்ப முதல் குறிப்பு, நிலைத்திருக்க வேண்டிய விஷயத்துல நிச்சயித்ததை நினைவு கூறு, அடிக்கடி நினைவு கூறு. இரண்டாவதாக, அதை ஆண்டவரிடம் அறிக்கை செய். ஆண்டவரிடம் அறிக்கை செய். ஏன் ஆண்டவரிடம் அறிக்கை செய்ன்னு சொல்றேன்னா, சும்மா போய் நம்ம எல்லார்ட்டையும் சொல்ல மாட்டோம்ல. அப்படி சொல்லுவீங்களா? இன்னைக்கு யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டீங்களே, நான் இப்படி ஒரு அர்ப்பணம் செஞ்சிருக்கேன், நான் சொல்லியிருக்க மாட்டீங்களே. சொல்லவே கூடாது, சொல்லவே செய்யாதீங்க, யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. சொல்றதுக்கு ஒரு நேரம் வரும், அது நம்ம படிப்போம். சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லலாம். அது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நீங்க எதுல அறிக்கை, எதுல எந்த காரியத்தில் அர்ப்பணம் செய்தீர்கள், எதில் தீர்மானம் எடுத்தீர்கள், ஒவ்வொரு நாளும் சொல்லணும். அடிக்கடி ஞாபகம் வரும் பாத்தீங்களா? தடங்கள் வரும்போது நான் சொல்றேன்ல, நினைவு கூறுவது என்று. நினைவு கூறும் போதெல்லாம் சொல்லலாம், ஆண்டவரே நான் இப்படி அர்ப்பணிச்சேன் அப்பா, என்னை உங்களுக்குள்ளாக காத்துக்கொள்ள ஆண்டவரே, என்னால நிக்க முடியாது, என்னை நிலைநிறுத்தும் ஆண்டவரே. அப்புறம் இந்த அர்ப்பணிக்கிறதுக்கு இந்த அர்ப்பணத்தை அறிக்கை பண்றதுக்கு இன்னும் ஒரு நல்ல ஐடியா என்ன அப்படின்னா, நல்ல பாட்டு பாடுறது, நல்ல பாடல்கள். நீங்க எல்லாம் நல்ல ஒரு வெற்றி பாடல்களா பாடணும். எப்போ நல்ல மகிழ்ச்சி பாடல்களா பாடணும். அப்படியே தூங்கி வளைஞ்சி சோகமா சேத்துக்குள்ள கிடந்தேனே என்ன தூக்குனீரே, அது நன்றி சொல்ற நல்ல விஷயம்தான். என்னைக்கு பார்த்தாலும் அப்படி பாடி பாடி இருக்க கூடாது, மகிழ்ச்சியா பாடணும். மகிமையாய் கத்தர் வெற்றி சிறந்தார் இல்லையா? மகிமையாய் வெற்றி சிறந்த கத்தரை பாடுவேன் என்று பாடலாம். இனி எத்தனையோ மகிழ்ச்சியாய் பாடுகிற பாடல்கள் இருக்கிறது. அப்படி பாடி நல்ல கத்தரை மகிமைப்படுத்தணும். அதுல நமக்கு அறிக்கை செய்கிற காரியங்கள்லாம் இருக்குது. ஃபாதர் பாட்டுல எத்தனையோ பாட்டுகள் இருக்குதுல்ல. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், அப்படிதானே? ஒரு தடவை பாடுவோமா? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், பார்க்க மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்படி அறிக்கை பண்ற மாதிரி இது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. அப்போ நீங்க தனிமையா இருக்கும்போது இல்ல உங்க வேலைகளை செய்யும் போது சிலரை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கெல்லாம் அந்த அனுபவம் உண்டு. படிச்சுட்டே இருப்பேன். நான் படித்து கொண்டிருந்த காலத்துல படிச்சுட்டே இருப்பேன். அப்படி ஒரு இது முடிச்ச உடனே என்ன அறியாம எனக்கு ஒரு பாட்டு வந்துடும். ஸ்டான்ஸா ஒரு ஒரு அடி பாடிடுறது. அப்படி ஒரு சந்தோஷம். அப்படி பாடிட்டு அப்புறம் படிக்கிறது. சும்மா அப்படி புக்கு புரட்டினாலும் அந்த மாதிரி ஒரு பாட்டு ஹம் பண்றது, இது நம்மை நல்ல ஒரு பாதுகாக்கிற ஒரு விஷயம் வேற. நாம் நிச்சயித்து கொண்டதில் நம்முடைய அர்ப்பணத்தில் நிலைத்து நிற்க வேண்டுமானால், நிச்சயித்ததில் நிலைத்திருக்க வேண்டுமானால் ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்யணும். இப்படியும் சொல்லணும், ஜெபத்திலையும் சொல்லணும். மற்றபடி அறிக்கை பண்ண, அப்பா எனக்கு இப்ப இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குது, நீங்க தான் என்ன காப்பாற்றணும். உங்க திட்டத்தை விட்டு நான் வெளியே போயிடக்கூடாது ஏசப்பா, என்னை உங்களுக்குள்ளாக வச்சுக்கோங்கப்பா. ஆவியானவரே இந்த பாதையில எனக்கு கரெக்டா நடத்துங்க ஆவியானவரே, நான் தெளிவாய் நடக்க எனக்கு கிருபை. என்ன தோணுதோ உங்க பயங்கள், உங்க கேள்விகள், உங்க சந்தேகங்கள், உங்களுடைய அனைத்து காரியங்களையும் ஆண்டவர்ட்ட அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும். மட்டுமல்ல, விசுவாச அறிக்கையான மகிழ்ச்சி நிறைந்த பாடல்களை பாடுங்க. அதை யாரும் தடை பண்ண முடியாது. உங்களுக்கு ஒருவேளை வீட்டுல முதல்ல வெக்கமா இருக்கும், அப்படி ஹம் பண்ணுங்க. என்னெல்லாம் பேசுறீங்க, என்ன எப்படி சவுண்ட் போடுறீங்கல்ல, இங்க என்ன பாவமா நல்ல பிள்ளைகளா உட்கார்ந்துருக்கீங்க, ஆனா வீட்டுல என்ன சத்தம் போடுறீங்கல்ல. ஒரு வார்த்தை சொன்னா அவங்க அமைதியா பேச, அவங்க பேசுறது கேட்காது, பெற்றோருடைய சத்தம் வெளியே கேட்காது, ஆனா உங்க சத்தம் டாம்னு கேட்கும். அப்ப அப்படி பேசுற அளவுக்கு உங்களுக்கு தைரியமும் விடுதலையும் உங்க வீட்டுல இருக்குல்ல, அப்ப நீங்க பாடல் நல்லா பாடலாமே. இன்னைக்குல இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க செய்த அர்ப்பணம், நீங்க செய்த தீர்மானங்கள், அதுல நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டுமானால் நல்ல அறிக்கை செய்யணும். அதுலதான் பாடல்கள் பாடுவது மிக நல்ல ஒரு விஷயம். அந்த காரியத்தை செய்யணும். மூணாவதாக, அர்ப்பணத்தில் நிச்சயத்தில் நாம் நிலைத்திருக்க, அந்த அர்ப்பணித்ததில் நாம் நிலை நிற்கும்படியாக ஆண்டவற்றை அடிக்கடி கிருபை கேட்கணும். நான் அந்த ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ற விஷயத்திலே நான் சொல்லிட்டேன். அறிக்கை பண்ணும்போது நம்ம செய்த காரியங்களை சொல்லலாம். நான் இப்படி தீர்மானம் பண்ணிருக்கேன் ஆண்டவரே, நான் உங்க சமூகத்துல இதை சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே, நம்ம நினைப்பூட்டி சொல்றோம், பாடல் பாடுறோம். அடுத்ததாக அதற்கான கிருபையை கேளு, கிருபையை கேளு. ஆண்டவர் தான் அந்த கிருபையை தரணும். தேவனுக்காக தேவ திட்டம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும்படி நீ அர்ப்பணிக்கும் போது அதுக்கு வேற யாரும் சப்போர்ட் பண்ண வேண்டியது தேவையில்லை. அதுக்கு போய் ஃப்ரெண்ட்ட கேட்க வேண்டாம். அங்க பாரு, நான் சண்டே சர்ச்ல பிரசங்கத்தை கேட்டு நான் இப்படி ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் எப்படித்தான் நிக்க போறனோ, நான் என்னதான் பண்றது நீ சொல்லு அப்படின்னா அந்த ஃப்ரெண்டுக்கு அதுக்கு தைரியம் சொல்ல தெரியாது, ஆலோசனை சொல்ல தெரியாது. அதுக்கான ஒரு கிருபையும், ஒருவேளை ஆவிக்குரிய ஆவிக்குரிய இருந்தாலும் உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கும். அதோட ரொம்ப ஈஸி. மனுஷர்கிட்ட சொல்லாதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே கிருபை தார ஆண்டவரே. அடிக்கடி அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது மட்டும் ஆண்டவரோட பேசுறது இல்ல, எப்பவும் பேசணும். ஹெல்ப் மீ ஓ லார்ட் கேட்கலாமே ஆண்டவர்கிட்ட, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சும்மா வீட்டுல கேட்போம், தங்கச்சி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்டுருவீங்க இல்ல, அக்கா நீ எனக்கு ஒரு பண்ணுவியா, அண்ணா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படி கேட்பீங்க. அம்மா எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா. மனுஷர்கிட்ட ஈஸியா ஹெல்ப் கேட்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கேட்டாலும் ஆண்டவர் வருத்தப்படவே மாட்டார். ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, ஐயப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நேரம் உங்க மூச்சு விடுற மாதிரி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். எனக்கு உதவி செய்யுங்கப்பா, அந்த கொஸ்டின் என்னால படிக்க முடியல, என்ன ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த ஃப்ரெண்டை என்னால சமாளிக்க முடியல, நான் தீர்மானம் பண்ணிட்டேன் உங்ககிட்ட, நான் அர்ப்பணிச்சுட்டேன், ஆனா எனக்கு ஸ்கூல் போனாலே எனக்கு சூழ்நிலை எல்லாம் வித்தியாசம், நான் வேலைக்கு போனாலே என்னுடைய அங்க உள்ள சூழ்நிலை எல்லாம் வேற மாதிரி இருக்கு, என்ன ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, ஹெல்ப் மீ ஓ லார்ட், ஹெல்ப் மீ ஓ லார்ட். அடிக்கடி கேட்டுட்டே இருங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு வரட்டும். ஒரு ஆத்தும நண்பனாகிய ஆண்டவரிடத்துல ஹெல்ப் கேட்கறதுல எந்த ஒரு கஷ்டமோ படவே செய்யாதீங்க. ஆனா அது அடிக்கடி ஞாபகம் வராது. இன்னையில இருந்து வரணும். வருமா? இன்னையில இருந்து ஹல்லேலூயா வரணும். நீங்க கேஷுவலா அந்த லைஃப் நல்லா இருக்கும் பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை. நீங்க மனுஷர்கிட்ட பேசுறதை விட இது மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கணும். மனசுல ஆண்டவரோட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப வேதம் வாசிக்கும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், ஜெபிக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கும், வரும்போது போகும்போது வாழ்க்கையே ஒரு மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும். ஆண்டவரோட கிருபை கேட்டுக்கொண்டே இருங்க. அது மட்டும் இல்ல, வாக்குத்தத்தங்கள் மிக முக்கியமானது. 4வது விஷயம், நிலைத்திருக்கும்படிக்கு வாக்குத்தத்தம் மிக முக்கியமானது. ஆண்டவர்ட்ட இருந்து வாக்குத்தத்தம் வாங்கணும். எக்ஸாம்ல எனக்கு எப்படியாவது காட்டி தருவியா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, இல்லைன்னா சொல்லி தருவியா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. அப்படியா ப்ராமிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க? வேற என்ன ப்ராமிஸ் கேக்குறீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே
இந்த வேதம் முழுவதும் எவ்வளவோ வாக்குத்தத்தம் வச்சிருக்கீங்க. எல்லாம் எனக்கு தான். ஆனா எனக்குன்னு தாங்களேன்ப்பா வாக்குத்தத்தம். எனக்குன்னு வாக்குத்தத்தை தாங்களேன். அப்ப நான் ரொம்ப உரிமையோட எடுத்துக்கிடுவேனே. இல்லைன்னா ஏன் தெரியுமா நான் இதை கேட்க சொல்றேன்? ஒரு கடினமான சூழ்நிலைகள் எதுவும் வரும்போது நிறைய வாக்குத்தத்தங்கள் ஞாபகத்துல வரும், ஜோம் பண்ணுவோம். ஆனா அந்த நேரம் ஆழமா அதை நம்ம விசுவாசிக்க முடியாது. அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருப்போம். அதே நேரம் நீங்க உங்களுக்குன்னு பர்டிகுலரா சில வாக்குத்தத்தங்களை ஆண்டவட்ட வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அது வேதத்தின் வசனங்கள் தான். ஆனா ஒவ்வொரு நேரம் உணர்த்துவார். ஆசைப்பட்டீங்கன்னா பைபிள் படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தருவார் வார்த்தைகளை. அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அப்ப அந்த நேரத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லி கேட்கும்போது, எனக்கு அன்னைக்கு இப்படி சொன்னீங்கல்ல ஆண்டவரே, எனக்கு இதை தருவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. யாக்கோபு அப்படித்தானே கேட்கிறாரு. நான் பயந்திருக்கிறேன், ஆனா நீங்க எனக்கு இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே. அந்த வார்த்தையை நினைப்பூட்டி கேட்கிறார். அப்ப வாழ்க்கை பாதையிலே நம்ம வாக்குத்தத்தங்களை பெற்று வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப லாபம். கேட்கலாம் சூழ்நிலைகள் வரும்போது, எனக்கு உதவி செய்வேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, எனக்கு இதுல என்ன தப்பு வைப்பேன்னு சொன்னீரே ஆண்டவரே, உங்க திட்டத்துக்குள்ள என்ன வச்சு நடத்துவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, என்ன நடத்துங்க ஆண்டவரே. அப்படி கேட்கலாம் இல்லையா? அதுக்காக வாக்குத்தத்தங்களை பெற்று குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவதாக அந்த அர்ப்பணிப்பை அறிவி. அர்ப்பணிப்பை டிக்ளேர் பண்றது, பிரகடனப்படுத்துதல். அது ஒரு நேரம் வரும்னு சொன்னேன்ல, முதல்ல அறிக்கை செய்யும் போது ஆண்டவர்கிட்ட மட்டும் அறிக்கை செய்யுங்க. டிக்ளேர் பண்ணும்போது அதுக்கு ஆண்டவர் ஒரு நேரம் வச்சிருப்பார். நீ இப்படியே நல்லா நிச்சயித்து கொண்டதில் நல்ல அழகா அதை நினைவு கூர்ந்து, அடுத்தது என்ன சொன்னேன், அதை அறிக்கை செய்து, அடுத்தது அதை நல்ல அதற்காக ஆண்டவரிடத்துல கிருபையை கேட்டு பெற்றுக்கொண்டு, அப்புறம் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு, இப்படியே நீ வளர்ந்து வரும்போது உனக்கு காலம் வரும். இந்த வார்த்தை நல்லா இருக்குல்ல, உனக்கு காலம் வரும். காலம் வரும். காலம் நிறைவேறின போது ஆண்டவர் இயேசு பிறந்தார் என்கிறது அழகா சொல்லி இருக்குது. அது போல உன் வாழ்க்கையிலையும் தேவ திட்டம் அப்படியே நிறைவேற வழியில ஆண்டவர் கொண்டு போய் வரும்போது ஒரு நேரம் வரும். அன்னைக்கு அவர் திட்டத்தை நிறைவேற்றுகிற அந்த சமயம், அந்த நேரம் நீ டிக்ளேர் பண்ண வேண்டியது வரும். அன்றைக்கு தானியேலுக்கு அப்படி ஒரு நேரம் வந்துச்சு. அவர் கைதியாக அடிமையாக பிடித்து கொண்டு போகப்பட்டாலும் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படியாக செலக்ட் பண்ணப்பட்ட வாலிபர்களில் ஒருவராக இவர் இருக்கிறார். அந்த நேரத்துல அவருடைய தீர்மானத்தை டிக்ளேர் பண்ண வேண்டிய ஒரு நேரம் வந்துச்சு, அர்ப்பணத்தை. என்ன நேரம்? ராஜாவின் போஜனத்தாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தாலும் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு தீர்மானம் பண்ணியிருந்தார்ல, அந்த தீர்மானத்தை அந்த அவருக்காக நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரிக்கு முன்பாக சொல்ல வேண்டியது வந்தது. அது ரொம்ப பயமா இருந்திருக்கும்ல. என்ன சொன்னா ஒருவேளை இதை விட்டேன், இந்த குரூப்பை விட்டு என்ன வெளியே தள்ளிடுவாங்களோ, என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ என்று தானியேலுக்கு பயம் வந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி தான் வரும். அதுக்காக தான் நான் சொன்னேன், அர்ப்பணித்த நீங்கள் அர்ப்பணிப்பில் நிச்சயம் உள்ளவர்களாயிருங்கள், நிச்சயித்த நீங்கள் நிலைத்திருக்கும்படிக்கு இந்த 5 அடிகளையும் செய்து கொண்டே இருங்கள். அப்படி இருக்கும்போது குறித்த காலத்தில் நீங்க அதை டிக்ளேர் பண்றதுக்கான ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அது வரைக்கும் நீங்க வெளியே சொல்ல வேண்டாம். அது வரைக்கும் தானியேல் இதை வெளியே சொல்லல, தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். ஒரு குறித்த நாள் வரும்போது அது சொல்ல வேண்டியது வந்துச்சு. அதை சொல்லும் போது அந்த டெஸ்ட்ல அவனுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார். மட்டுமல்ல 3 அந்த ராஜாக்களுக்கு, அந்த சாம்ராஜ்யங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற நல்ல மந்திரியாக, முக்கியமானவனாக கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தினார். இன்றைக்கு உங்களை பற்றி தேவனுடைய திட்டம் அப்படித்தான் இருக்கிறது. யாருக்கு தெரியும் நீங்கள் எந்த உயர்வில் வருவீர்கள் என்று? யாருக்கு தெரியும் தேவன் உங்களை எந்த அளவுக்கு எடுத்து பயன்படுத்த போகிறார் என்று? கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த நோக்கத்தோடு தான் இந்த நாளில் உங்களுக்கு இப்படிப்பட்ட முக்கியமான வார்த்தைகளை கொடுத்து தம்முடைய திட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்துவிட வேண்டும் என்று ஆவியானவர் அத்தனை வைராக்கியம் உள்ளவராக உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நிலைத்திருக்கிற நீங்கள் நிறைவேற்றுகிற ஒரு காலம் சமீபமாயிருக்கிறது. நிறைவேற்று, நிறைவேற்று, நிறைவேற்று. இந்த வார்த்தையை நான் இதுக்காக இந்த ரோமர் 8வது அதிகாரம் அதை வாசிக்கலாமா? ரோமர் 8:38-39 வசனங்கள் வாசிங்க. ரோமர் 8:38-39. தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும்
நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த சவாலான வார்த்தைக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இதை தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த வார்த்தை எனக்கு தியானிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை எப்படி சொல்லுவது? ஆனா நீங்க வர்ஷிப் டைம்ல இந்த பாடலை பாடும்போது எனக்கு ஆண்டவர் உறுதிப்படுத்தினார், இந்த பிள்ளைகள் இதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்காக நிற்பார்கள். ஹல்லேலூயா. இது எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இப்படி நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு உலகத்துல ஒரு நண்பனுக்காக இல்ல வேற ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஒரு போதை பழக்க வழக்கத்துக்காக, ஏதோ ஒன்றுக்காக அதை நாடி ஓடும் போது அதை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்பதில் எவ்வளவு உறுதியாக அநேக வாலிபர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை அப்படி இருந்து கூட நீங்க இன்னைக்கு உங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்திருக்கலாம். உங்களைத்தான் கர்த்தர் கேட்கிறார், நீ அந்த காரியத்துல எவ்வளவு உறுதியா இருந்தியோ அதை விட அதிகமாக கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நீ பிரியாதபடிக்கு உறுதியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் ஆவல் உள்ளவராக வந்திருக்கிறார். எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. உன் அர்ப்பணிப்பு வெற்றி உள்ளதாக இருக்க வேண்டும். உன் அர்ப்பணிப்பு வெற்றி உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் ஆமென், நீ நிச்சயித்திரு, நிச்சயித்திரு. நிச்சயம் உள்ளவளாக ஓடு. இந்த ராத்திரி வேளையிலே நிச்சயம் எடுத்து விடு. எதுல நீங்க எதை நீங்கள் ஆண்டவர் சமூகத்துல தீர்மானம் பண்ணினீர்கள், எதற்காக உங்களை அர்ப்பணித்தீர்கள், அந்த அர்ப்பணிப்பில் வெற்றி வேண்டும் அல்லவா? நிச்சயித்துக் கொள்ளுங்கள், நிச்சயித்துக் கொள்ளுங்கள். அப்பா, நான் இதுல இன்னைக்கு நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன். வாய் திறந்த ஆண்டவர்ட்ட, உனக்கும் ஆண்டவருக்கு மட்டும் கேட்டா போதும், பக்கத்துல உள்ளவங்களுக்கு கேட்க வேண்டாம். ஆனா நீ உன் அர்ப்பணத்தை இன்னைக்கு நிச்சயித்து அதை அறிக்கை பண்ண ஆண்டவர்ட்ட. ஹல்லேலூயா. உங்க பிளான் தான் என் வாழ்க்கையில நிறைவேறணும் ஆண்டவரே. எனக்காக நீர் வச்சிருக்கிற எல்லா ப்ரோக்ராமும் என் வாழ்க்கையில நிறைவேறணும் அப்பா. நான் எதையும் இழந்து போக மாட்டேன் ஆண்டவரே. நான் அந்த அர்ப்பணத்துல உறுதியா இருப்பேன்ப்பா. நான் அந்த தீர்மானத்துல நீ உறுதியா இருப்பேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இதுவரை என் பெற்றோரை நான் கனம் பண்ணாத, மதிக்காத, எதிர்த்து பேசின அந்த தன்மைகளெல்லாம் எனக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரே. மன்னிப்பு கேளு ஆண்டவர்ட்ட, மன்னிப்பு கேளு. ஏன் உன் ஆசீர்வாதத்தை நீ இழந்து போகணும்? உன் ஆசீர்வாதம் நீ தான் பெற்றுக்கொள்ளணும். உனக்கு வச்சிருக்கிற திட்டங்கள் தேவ திட்டம் நீ உன் வாழ்க்கையில தான் நிறைவேறணும். ஒரு வஸ்தியை தள்ளிவிட்டு எஸ்தரை தெரிந்து கொண்டது போல உன் வாழ்க்கை மாறிவிடக் கூடாது, மாறிவிடவே கூடாது. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவளாக உன்னை காத்துக்கொள், தெரிந்து கொள்ளப்பட்டவனாக உன்னை காத்துக்கொள். தேங்க்யூ ஜீசஸ். நிலைத்திரு, நிலைத்திரு. நிச்சயித்து கொண்டவைகளை நிலைத்திரு, நிலைத்திரு. எங்க வச்சு தீர்மானம் எடுத்த என்பதை கூட நீ மனசுல ஞாபகமா வச்சுக்கோ. எங்கே வைத்து உன்னை அர்ப்பணித்தாய், எந்த நாளில் அர்ப்பணித்தாய், எந்த சூழ்நிலையில் அர்ப்பணித்தாய், எதெல்லாம் அர்ப்பணித்த, அதெல்லாம் நினைவுல வைத்துக்கோ. ஆண்டவர்ட்ட சொல்லு, ஆண்டவர்ட்ட சொல்லு, அடிக்கடி சொல்லு, அறிக்கை பண்ணு. உற்சாகமாய் நல்ல பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்து. அந்த பாட்டு உன்னை விசுவாசத்துல வளர்த்தும் பலப்படுத்தும். தேங்க்யூ லார்ட். வாக்குத்தத்தத்தை குறித்து, ஆமென், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள், அதை குறித்து வைத்துக்கொள், அதை அறிக்கை பண்ணு. ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், அர்ப்பணிப்பை அறிக்கை செய்வாய். அர்ப்பணிப்பை அறிக்கை செய்யும் நாள் வரும். அன்னைக்குதான் உன் தலை உயர்த்தப்படுகிற நாள், நீ மேன்மை அடைகிற நாள். அந்த நாளுக்காய் பொறுமையோடு ஓடு, தேவ திட்டத்துக்குள்ளாக ஓடு. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் உண்டு. உலகத்துக்காக எவ்வளவோ பேர் வைராக்கியமாய் இருக்கும் போது ஆண்டவருக்காய் நீ வைராக்கியமாய் நிற்க வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால்
பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய என்றும் விடுதலையே, இயேசுவின் பின்னால். ஆமென். திரும்பி பார்க்காத ஒரு வாழ்க்கை. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் பெருமை பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். சொல்லுங்க, உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, எனக்குள்ளே இயேசு, நான் அவரா. எஸ் லார்ட், எனக்குள்ளே என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், no turning back. பழைய வாழ்க்கையை பார்க்க மாட்டேன் அப்பா, நான் முன்னோக்கி செல்வேன் அப்பா, இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், இயேசுவின் பின்னால். ஆமென். உம் பின்னால் நான் செல்வேன் அப்பா, நான் உமக்காக வாழுவேன் ஆண்டவரே. இயேசுவின் பின்னால். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, தைரியமா டிக்ளேர் பண்ணுங்க. நான் திரும்பி பார்க்க மாட்டேன், இன்னைக்கு எதுலெல்லாம் அர்ப்பணிச்சுட்டேனோ அதுல நான் முன் செல்லுவேன். இயேசுவின் பின்னால் திரும்பி திரும்ப மாட்டேன் அப்பா, முன்னோக்கி செல்லுவேன். இயேசுவின் பின்னால். ஆமென், ஆமென். தைரியம் பெருகுவதாக, விசுவாசம் பெருகுவதாக, நம்பிக்கை வளர்வதாக, ஹல்லேலூயா, தேவ பலன் பெறுவதாக, பெருகுவதாக. பின்னால் நான் செல்வேன். இயேசுவே, உமக்கு பின்னால வர்றேன்ப்பா, உங்க பின்னாலப்பா, உங்க பின்னாலே வர்றேன்ப்பா. ஒரு ஆட்டுக்குட்டி போற மாதிரி, ஒரு மேய்ப்பன் பின்னால போற மாதிரி நான் உங்க பின்னாலே நடப்பேன். ஆவியானவர் எனக்கு கிருபை தருவீராக. உம்மை விட்டு விலகாத படிக்கு, என் அர்ப்பணத்திலிருந்து பின்வாங்காத படிக்கு உம்மை பற்றி கொள்ளுவேன் அப்பா. Glory, glory, glory. உம்மை பின் செல்லும்படிக்கு என்னை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உம்மை பின்பற்றும்படிக்கு என்னை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உமக்காக வாழும்படிக்கு என்னை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உம் பின்னால் நான் நடப்பேன் அப்பா. உம்மை மகிமைப்படுத்தி வாழுவேன் அப்பா. என்னை காத்து நடத்தும் ஆண்டவரே. என் அர்ப்பணத்திலே நான் உறுதியாய் நிற்பேன் ஆண்டவரே. நான் நிச்சயம் உள்ளவளாக, நிச்சயம் உள்ளவனாக வாழ்வேன் ஆண்டவரே. உமக்குள்ளாய் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. என்னையும் நாமத்தின் மகிமைக்காக நீர் உயர்த்துகிற வேளையிலே நான் டிக்ளேர் பண்ண, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, அந்த கிருபையும் அபிஷேகமும் என்னில் இன்னும் பெருகும்படியாய் அப்பா என்னை உமக்குள்ளாய் காத்து நடத்தும் ஆண்டவரே. உம் சித்தமானதை மட்டும் நான் நிறைவேற்ற எனக்கு தைரியம் தார். இவையெல்லாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். எஸ் எஸ். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், 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 ஆமென். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த மகிழ்ச்சியான இரவு வேளைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாள் முழுவதையுமே எங்கள் பிள்ளைகளுக்காக
அவர்கள் மேல் நீர் கரிசனை உள்ளவராக, அக்கறை உள்ளவர்களாக, அவர்களுக்கான உம்முடைய திட்டத்தோடு நீர் அவர்களை நெருக்கமாக ஏவி நீர் அவர்களிலே ஆண்டவரே அந்த காரியங்களை ஸ்தாபித்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து எங்கள் பிள்ளைகளை நடத்துவீராக. அவர்கள் உம்மை எப்போது பின்பற்ற, உம் திட்டம் நிறைவேறும்படி உமக்காக ஜீவிக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பீராக. உம்முடைய கிருபைக்குள்ளாய் மறைத்து காத்து கொள்ளும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஜெயம் கொண்டவர்களாய் நிறுத்துவாராக. ஆமேன்.